ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து இந்த வீடியோல ஒரு சில முக்கியமான தகவல்களை நான் இப்ப சொல்ல போறேங்க. சோ தமிழகத்துல குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு. ஏன்னா ரேஷன் கடையில தற்சமயம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த அறிவிப்புகள் தமிழகத்துல ஆட்சி மாற்றம் நிகழ போகிறதுனால அடுத்தடுத்த சில முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே வந்துட்டு இருக்குங்க. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தமிழக அரசு சூப்பரான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. பொது விநியோக உணவு திட்டத்தில் உள்ள குறைகளை கவனிப்பதற்கும் மக்கள் குறைகேடுகளை உடனுக்குடன் தீர்வு காணவும் மாதந்தோறும் உணவுப் பொருள் வழங்கல் சந்தை சம்பந்தமான பொதுமக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடத்துவது வழக்கமான உள்ள நிலையில் அது சம்பந்தமான அறிவிப்பையும் தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இந்த வகை ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ரொம்ப முக்கியமாகும். சோ இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க அப்படின்னா, எல்லாருமே போட்டோலயே டீட்டெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, 3 வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவர்களுக்கு, குறிப்பாக PHAY PH இந்த மாதிரி 3 AH இந்த மாதிரி 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே மாதம் 4000 6,000 ரூபாய் உதவித்தொகை கிடைக்கும்படி தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இந்த அறிவிப்பை நாம எப்படி பயன்படுத்துவது அப்படின்றது ஸ்கீமா முழுமையா நாம கொண்டு பார்க்க போறோம். அது மட்டுமே இல்லாம ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய, அதாவது 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருமே 3 முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்திருக்காங்க. அந்த 3 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த வீடியோ தொகுப்புல உங்களுக்காகவே சொல்ல போறேன். சோ இந்த குடும்ப அட்டைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலும் காத்திருக்கு, அதே மாதிரி ஒரு சோகமான செய்தியும் காத்திருக்கு. அது எல்லாமே தெளிவா பார்க்கலாம், சரிங்களா? இது எல்லாமே நாம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அடுத்தடுத்து இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட இந்த PHH PHH AAY குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு தங்களது விரல் ரேகையை பதிவு செய்வது ரொம்ப ரொம்ப கட்டாயம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுடைய விரல் ரேகை முதல்லயே நீங்க பதிவு பண்ணிடணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. தமிழக அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பு. ரேஷன் கார்டுகளுக்கு ஒரே நாளில் தீர்வு கிடைச்சணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் என்னன்றதை பற்றி தெளிவா பார்க்கலாம், சரிங்களா? சோ இப்ப கேட்டீங்க அப்படின்னா, இப்போது 3 வகை ரேஷன் அட்டை இருக்கு இல்லையா, மொத்தம் 5 வகை இருக்கு. அதுல முன்னுரிமை வழங்கக்கூடிய, அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நிறைய முன்னுரிமை வழங்கிட்டு இருந்துட்டு இருக்காங்க. அதே அடிப்படையில பார்க்கும் பொழுது இப்ப 3 வகையான அட்டைகளுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு, சரிங்களா? சோ இந்த 3 வகை ரேஷன் அட்டை வச்சிருப்பவர்களுக்கு மாதம், அதாவது செப்டம்பர் மாதத்திலிருந்து 4,000 ரூபாயிலிருந்து 6,000 ரூபாய் உதவி தொகையாக கிடைக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு வெளியா இருக்குங்க. சோ எப்படி இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்குமோ அதே மாதிரி மாதம் அவருடைய அக்கௌண்ட்ல வர வைக்கப்பட்டு, அதுவும் வருவோம் 10ஆம் தேதி போல உதவி தொகையும் அவர்களுடைய அக்கௌண்ட்ல மாதம் இந்த தொகை வர வைக்கப்படும். 6,000 உதவி தொகை அக்கௌண்ட்ல வைக்க போறாங்க அப்படின்ட்டு தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஸ்கீம்ஸ் எப்ப இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 25ஆம் தேதியில இருந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. சோ இந்த ஸ்கீம்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களுடைய போட்டோ, பாஸ்புக், சோ உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிபிகேட், அப்புறம் வருமான சர்டிபிகேட் எல்லாமே நீங்க வைக்க வேண்டியதா இருக்கும். சோ உங்களுக்கு OTP வரும், கன்ஃபார்மா மெசேஜ் இருக்கும். சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தடுத்த மாதங்கள்ல இருந்து 4,000 இருந்து 6,000 ரூபாய் வரைக்கும் அவங்க உங்களுக்கு தகுதியானதாக இருந்தா உதவித்தொகை கிடைச்சிருங்க. சோ இதை பேஸ் பண்ணி தாங்க பாத்தீங்கன்னா தமிழகத்துல இந்த மாதிரி உதவித்தொகைகள் அனைத்துமே வழங்கப்பட்டு வருகிறதுங்க. சோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்காம இருக்கிறாங்களோ அவர்களுக்கு பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஜூலை 15, அதாவது பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்கு. சோ இந்த ஜூலை 15ஆம் தேதியில
ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து இந்த வீடியோல ஒரு சில முக்கியமான தகவல்களை நான் இப்ப சொல்ல போறேங்க. சோ தமிழகத்துல குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு. ஏன்னா ரேஷன் கடையில தற்சமயம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த அறிவிப்புகள் தமிழகத்துல ஆட்சி மாற்றம் நிகழ போகிறதுனால அடுத்தடுத்த சில முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே வந்துட்டு இருக்குங்க. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தமிழக அரசு சூப்பரான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. பொது விநியோக உணவு திட்டத்தில் உள்ள குறைகளை கவனிப்பதற்கும் மக்கள் குறைகேடுகளை உடனுக்குடன் தீர்வு காணவும் மாதந்தோறும் உணவுப் பொருள் வழங்கல் சந்தை சம்பந்தமான பொதுமக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடத்துவது வழக்கமான உள்ள நிலையில் அது சம்பந்தமான அறிவிப்பையும் தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இந்த வகை ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ரொம்ப முக்கியமாகும். சோ இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்கப்போம் அப்படின்னா, எல்லாருமே போட்டோலயே டீட்டெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, 3 வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் குறிப்பாக PHAY PH இந்த மாதிரி 3 AH இந்த மாதிரி 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே மாதம் 4000 6000 ரூபாய் உதவித்தொகை கிடைக்கும்படி தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இந்த அறிவிப்பை நாம எப்படி பயன்படுத்துவது அப்படின்றது ஸ்கீமா முழுமையா நாம கொண்டு பார்க்க போறோம். அது மட்டுமே இல்லாம ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய, அதாவது 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருமே 3 முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்திருக்காங்க. அந்த 3 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த வீடியோ தொகுப்புல உங்களுக்காகவே சொல்ல போறேன். சோ இந்த குடும்ப அட்டைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலும் காத்திருக்கு, அதே மாதிரி ஒரு சோகமான செய்தியும் காத்திருக்கு. அது எல்லாமே தெளிவா பார்க்கலாம், சரிங்களா? இது எல்லாமே நாம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அடுத்தடுத்து இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட இந்த PHH AAY குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு தங்களது விரல் ரேகையை பதிவு செய்வது ரொம்ப ரொம்ப கட்டாயம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுடைய விரல் ரேகை முதல்லயே நீங்க பதிவு பண்ணிடணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. தமிழக அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பு. ரேஷன் கார்டுகளுக்கு ஒரே நாளில் தீர்வு கிடைச்சணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் என்னன்றதை பற்றி தெளிவா பார்க்கலாம், சரிங்களா? சோ இப்ப கேட்டீங்க அப்படின்னா, இப்போது 3 வகை ரேஷன் அட்டை இருக்கு இல்லையா, மொத்தம் 5 வகை இருக்கு. அதுல முன்னுரிமை வழங்கக்கூடிய, அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நிறைய முன்னுரிமை வழங்கிட்டு இருந்துட்டு இருக்காங்க. அதே அடிப்படையில பார்க்கும் பொழுது இப்ப 3 வகையான அட்டைகளுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு, சரிங்களா? சோ இந்த 3 வகை ரேஷன் அட்டை வச்சிருப்பவர்களுக்கு மாதம், அதாவது செப்டம்பர் மாதத்திலிருந்து 4000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாய் உதவி தொகையாக கிடைக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு வெளியா இருக்குங்க. சோ எப்படி இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்குமோ அதே மாதிரி மாதம் அவருடைய அக்கௌண்ட்ல வர வைக்கப்பட்டு, அதுவும் வருவோம் 10ஆம் தேதி போல உதவி தொகையும் அவர்களுடைய அக்கௌண்ட்ல மாதம் இந்த தொகை வர வைக்கப்படும். 6000 உதவி தொகை அக்கௌண்ட்ல வைக்க போறாங்க அப்படின்ட்டு தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஸ்கீம்ஸ் எப்ப அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 25ஆம் தேதியிலிருந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. சோ இந்த ஸ்கீம்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களுடைய போட்டோ, பாஸ்புக், சோ உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிபிகேட், அப்புறம் வருமான சர்டிபிகேட் எல்லாமே நீங்க வைக்க வேண்டியதா இருக்கும். சோ உங்களுக்கு ஓடிபி வரும், கன்ஃபார்மா மெசேஜ் இருக்கும். சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தடுத்த மாதங்கள்ல இருந்து 4000 இருந்து 6000 ரூபாய் வரைக்கும் அவங்க உங்களுக்கு தகுதியானதாக இருந்தா உதவித்தொகை கிடைச்சிருங்க. சோ இதை பேஸ் பண்ணி தாங்க பாத்தீங்கன்னா தமிழகத்துல இந்த மாதிரி உதவித்தொகைகள் அனைத்துமே வழங்கப்பட்டு வருகிறதுங்க. சோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்காம இருக்கிறாங்களோ அவர்களுக்கு பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஜூலை 15, அதாவது பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்கு. சோ இந்த ஜூலை 5ஆம் தேதியில